ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 10th தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய அழகிடுதலை 3 ஸ்டெப்ஸில் 3 நிமிஷத்தில் கற்றுக்கலாம் வாங்க. நம்ம அது ஒரு எடுத்துக்காட்டு குரலோட கற்றுக்க போகிறோம். சீர் அசை வாய்ப்பாடுன்னு ஒரு டேபிள் போட்டு சீருங்கிற காலத்துக்கு கீழே குரலில் கொடுத்துருக்கக்கூடிய 7 சீரையும் வரிசைப்படுத்தி எழுதிக்கோங்க. மெல்ல கற்போர் இந்த ஸ்டெப்பையாவது கண்டிப்பாக பண்ணுங்கள். மினிமம் 1 மார்க் கிடைக்கும். அடுத்ததா சீர் பிரித்து அசையை கண்டுபிடிக்கிறது. மொத்தம் எத்தனை அசை இருக்குது? நேரசை, நிறையசை இருக்குது. நேரசைனா தனிக்குறில், தனிநெடில், தனிக்குறில் ஒற்று, தனிநெடில் ஒற்று அப்படின்னு இருக்குது. நிறையசைனா இருகுறில், குறில் நெடில், இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று அப்படின்னு இருக்குது. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஷார்ட்கட் என்னென்னா, குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் 1 நம்பர் போட்டுக்கோங்க, நெடில் எழுத்துக்கெல்லாம் 2 நம்பர் போட்டுக்கோங்க, ஒற்றுக்கு 0ன்னு நம்பர் போட்டுக்கோங்க. அப்போ நேரசைனா 1, 2, 10, 20, நிறையசைனா 11, 12, 110, 120 இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதை பேஸ் பண்ணி எடுத்துக்காட்டு குரலுக்கு நம்பரிங் பண்ணோம்னா குரில்களுக்கு 1ன்னு போடுங்க, நெடில் 2ன்னு போடுங்க, ஒற்று அல்லது மெய் எழுத்துக்களுக்கு 0ன்னு போடுங்க. இந்த எண்களை பென்சிலில் எழுதிக்கோங்க, கடைசியாக அழிச்சுக்கலாம். அடுத்ததா சீர் பிரிக்க வேண்டியதான். ஒற்று எழுத்துக்களுக்கு பக்கத்தில் கோடு போடணும், அதாவது 0 நம்பர்ஸ் பக்கத்தில் கோடு போடணும். நெக்ஸ்ட்டு நெடிலுக்கு அடுத்தது ஒற்று இல்லைன்னா, தட் இஸ் 2க்கு பக்கத்தில் 0 இல்லைன்னா அங்கெல்லாம் கோடு போடணும். அவ்வளோதான், சீர் பிரிச்சாச்சு. மீதம் இருக்கிறத அப்படியே விடுங்க. அசை எழுதும் போது சீர் பிரிச்சுக்கலாம். அசை எழுதலாமா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1, 2, 10, 20 எண்களுக்கு நேராக நேரசையும், 11, 12, 110, 120 எண்களுக்கு நேராக நிறையசையும் எழுதணும். இப்போ இந்த விடுபட்ட அருமையும் பெருமையும் 112 நம்பர்ல வந்திருக்கு. அது நேர்லையும் இல்லை, நிறையிலையும் இல்லை. ஸோ நிறைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து 11, 2ன்னு சீரை பிரித்தோம் அப்படின்னா நிறை நேர் அப்படின்னு அசை வரும். அடுத்ததா வாய்ப்பாடு. முதல் 6 சீர்களுக்கு ஈரசைச்சீர் வாய்ப்பாடும் மூவசைச்சீர் வாய்ப்பாடும் தான் வரும். ஈரசைச்சீர் வாய்ப்பாடு பாட்டாவே ஞாபகம் வச்சுக்கலாம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மூவசைச்சீர் ரொம்ப சிம்பிள். முதல் 2 அசைக்கு ஈரசைச்சீர் வாய்ப்பாடை எடுத்து எழுதிட்டு 3வது அசை நேர்னு இருந்ததுன்னா காய்னு சேர்த்துக்கோங்க, நிறைன்னு இருந்ததுன்னா கனின்னு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம எடுத்துக்காட்டு குரலுக்கான வாய்ப்பாடை எழுதிடலாம். முதல் 6 சீருக்கு ஈரசைச்சீர் மூவசைச்சீர் வாய்ப்பாடை எழுதிடுங்க. 7ஆம் சீரில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. சீர் உகரத்தில் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். உகரத்தில் முடியலன்னா நம்ம வழக்கம் போல் நம்பர் போட்டு நேரசையா நிறையசையான்னு எழுதிடலாம். சீர் உகரத்தில் முடிஞ்சிருந்தா உகர எழுத்தை விட்டுட்டு மீதிக்கு நேரசையா நிறையசையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட பூ சேர்த்துக்கணும். 7ஆம் சீர் ஓரசைச்சீர் வாய்ப்பாடாக தான் வரும். அந்த வாய்ப்பாடை நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். நேர் நிறை நேர்பு நிறைவுக்கு நாள் மலர் காசு பிறப்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் சீரையும் ஓரசை சீர் வாய்ப்பாடை வச்சு ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வாய்ப்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பென்சில் எழுதியிருக்கிற எண்கள் எல்லாம் அழிச்சிட்டு 7வது சீரை எடுத்து இக்குரட்பா மலர் என்னும் வாய்ப்பாடுடன் முடிந்துள்ளது அப்படின்னு எழுதி காட்டியிருக்கிறோம். இப்படி எடுத்து எழுத விட்டுட்டிங்கன்னா மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோடு போட்டு சீர்பிரித்து காட்டாமல் அசையை மட்டும் எழுதியிருந்தாலும் மார்க் லூஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக ஒரு டிப்பு, நம்ம புக்ஸில் இருக்கிற திருக்குறளில் கனி வராது, வாய்ப்பாடில் காய் மட்டும்தான் வரும். செக் பாயிண்ட்டாக இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓரசைச்சீர் வாய்ப்பாடு, ஈரசைச்சீர் வாய்ப்பாடு, நேர் நிறைக்கான எண்கள், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அழகிடுதலில் முழு மதிப்பெண் கிடைக்கும். இது மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொண்ட எங்களோட வே டு சக்ஸஸ் புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.